அண்மை செய்தி கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் 3 பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த பேருந்து மோதியதில் அந்த பகுதியில் 20 பேர் காயம் அடைந்துள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்துள்ளது. முன்னால் சென்ற வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க பேருந்து ஓட்டுநர் பிரேக் பிடித்ததால் இந்த விபத்து நேர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 பேருந்துகள் தொடர்ந்து அடுத்தடுத்து மோதியதால் 20 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரிலிருந்து ஈரோடு சென்ற அரசு பேருந்து சாலையின் பக்கவாட்டில் கவிழ்ந்து இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்தில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். 3 பேருந்துகள் தொடர்ந்து அடுத்தடுத்து மோதியதால் 20 பேர் காயமடைந்து இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது சிகிச்சைக்காக அந்த பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. 3 பேருந்துகள் அடுத்தடுத்து மோதியதால் 20 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் கிரேன் உதவியுடன் சாலையில் கவிழ்ந்த அரசு பேருந்தை போலீசார் அப்புறப்படுத்தி வருகின்றனர். திருப்பூரில் 3 பேருந்துகள் தொடர்ந்து அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டதில் 20 பேர் காயமடைந்துள்ளனர். கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் 3 பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்தில் 20 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் உள்ளார். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது திருப்பூரில் விபத்தொன்று ஏற்பட்டுள்ளது. அந்த விபத்திற்கான காரணம் என்ன, விரிவாக கூறலாம்? வணக்கம் அஸ்வினி. திருப்பூர் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் பல்லகவுண்டம்பாளையம் ஊத்துக்குழி பகுதியில் அரசு பேருந்து ஒன்று கவிழ்ந்து 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது திருப்பூரிலிருந்து ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து கோவை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது பல்லகவுண்டம்பாளையம் என்ற இடத்தில் முன்னால் வாகனம் திடீரென பிரேக் பிடித்து நின்றிருக்கிறது. அதன் மீது மோதாமல் இருப்பதற்காக அரசு பேருந்து ஓட்டுநர் பிரேக் போட்டிருக்கிறார். இதனால் பின்னால் வந்த 3 பேருந்துகள் அடுத்தடுத்து வரிசையாக மோதிக்கொண்டன. இதில் திருப்பூரிலிருந்து ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து சாலையின் பக்கவாட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களை அங்கிருந்த பொதுமக்களும் போலீசாரும் வந்து உடனடியாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலம் மீட்டு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து காரணமாக கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சம்பவ இடத்தில் ஊத்துக்குழி போலீசார் கிரேன் உதவியுடன் சாலையில் கவிழ்ந்த அரசு பேருந்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பேருந்து கவிழ்ந்ததற்கான காரணம் என்று அவர்கள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருப்பதால் பரபரப்பு நிலவுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.